ஹலோ காய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேனேஜர் கிம்மோட சாப்டர் 2. போன எபிசோட்ல அந்த மீனோ பையன் நம்ம ஹீரோவோட ஷர்ட்டை கிழிச்சு அவரோட உண்மையான முகத்தை பார்த்து மிரண்டு போயிருந்தான்ல. அங்கிருந்து தான் இன்னைக்கு கதை ஆரம்பிக்குது. வீடியோவோட ஆரம்பத்துல பார்த்தா நம்ம மேனேஜர் கிம் அந்த ஹாரியோட ஹேர் பேண்டை வச்சு மீனோவோட கழுத்தை இறுக்கிட்டு இருக்காரு. அந்த பையன் மூச்சு விட முடியாம தவிச்சிட்டு இருக்கான். ஹாரி பயத்துல உறைஞ்சு போய் ப்ளீஸ் விட்டுருங்க சார்னு கெஞ்சுறா. கிம் அசால்ட்டா கேக்குறாரு, உங்ககிட்ட கடைசியா ஒரு தடவை கேக்குறேன், என் பொண்ணு எங்க அப்படின்னு. மீனோ அலறிக்கிட்டே, அவங்க அவளை வண்டியில போட்டு எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க தான் எங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. எங்களால அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியாதுன்னு உண்மையை ஒப்புக்கொள்றான். அவனுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன தகவலையும் பயத்துல கொட்டிடுறான். இப்போ சீன் கட்டானா ஒரு பழைய பில்டிங். அங்க ஒரு அப்பா தான் பொண்ணுக்காக கெஞ்சிட்டு இருக்காரு. அவருக்கு முன்னாடி ஒருத்தன் திமிரா உட்கார்ந்திருக்கான். அவன் பேரு தான் மன்சியால் ஓ. இவன் தான் அந்த கேகே கேங்கோட ஹெட்டு. அந்த அப்பா என்ன மன்னிச்சிருங்க, ஒரு தடவை விட்டுருங்கன்னு கெஞ்சிராரு. ஆனா மன்சியால் அவர் முடிய பிடிச்சு இழுத்து, ஏய், கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போடும்போது என்ன நினைச்ச? கடனை திருப்பி தரலன்னா உன் பொண்ணு தான் அதுக்கு விலையா இருப்பான்னு அப்பவே சொன்னேன்ல அப்படின்னு கத்துறான். அந்த அப்பாவோட பொண்ணு அங்க பயத்துல அழுதுகிட்டே இருக்கு. மஞ்சியால் அந்த அப்பாவை போட்டு அடி பின்னின்னு இருக்கான். உன் பொண்ணு ஸ்டூடெண்ட்னா எனக்கு என்னடா? அவ பொண்ணா இருந்தா என்ன, ஸ்டூடெண்டா இருந்தா என்ன? அவ உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸை எடுத்து வித்தா எனக்கு பணம் வரும். உன் உடம்புல இருக்கிறத எடுக்கவா இல்ல அவ உடம்புல இருக்கிறத எடுக்கவான்னு ரொம்ப கொடூரமா பேசுறான். கடைசியா அந்த அப்பாவோட முகத்துல ஓங்கி ஒரு உத விட்டுட்டு அந்த பொண்ணை தரதரன்னு இழுத்துட்டு போறாங்க. இங்கேயே உட்கார்ந்து வேடிக்கை பாருடான்னு மன்சியால் சொல்லிட்டு போறான். அந்த அப்பா ரத்த காயத்தோட அங்கேயே கிடக்குறாரு. தம் பொண்ணை இழுத்துட்டு போறத பார்த்து கதறிட்டு இருக்காரு. கண்ணை திறந்து பாடுறா, எங்ககிட்ட வம்பு வச்சா என்ன ஆகும்னு உன் பொண்ணு நிலைமைய பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு மேன்சலோ மிரட்டிட்டு இருக்கான். அந்த பொண்ணை டாடி டாடின்னு கத்துற சத்தம் அந்த இடத்தையே ரணமாக்குது. ஆனா எதுவுமே பண்ண முடியல. அப்போதான் அந்த வீட்டோட காலிங் பெல் அடிக்குது. மேன்சலோ ஷாக் ஆகி, யாரா அது, இந்த நேரத்துல இங்க யார் வருவான்னு கேக்குறான். ஒரு ரவுடி, அண்ணே நான் மேக்ரோனி ஆர்டர் பண்ணியிருந்தேன், டெலிவரி பாயா இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்றான். மேன்சலோ கடுப்பாகி, டேய், டெலிவரி பாயா இருந்த சாப்பாட்டை வாங்கிட்டு அனுப்புடு, இல்லனா கதவை லாக் பண்ணுன்னு ஆர்டர் போடுறான். அந்த ரவுடி அவசர அவசரமா மெயின் டோரை லாக் பண்றான். அப்போதான் அவனுக்கு ஞாபகம் வருது, பின்னாடி பக்கம் இருக்கிற கதவை லாக் பண்ண மறந்துட்டோன்னு. பதற்றத்தோட ஓடி போய் அந்த கதவை பூட்ட போறான். ஆனா லேட் ஆயிருச்சு. கதவு ஏற்கனவே திறந்திருக்கு. முன்னாடி ஒரு நிழல் நிக்குது. ஏய், யாரா நீ? மத்தவங்க சொத்துக்குள்ள எப்படிடா நுழைஞ்சேன்னு அந்த ரவுடி கேட்டு முடிக்கல. அடுத்த செகண்ட் அவன் மேல அடி இடி மாதிரி விழுது. பிளார் பிளார்னு சத்தம் மட்டும்தான் வெளியே கேக்குது. வெளியே இருக்கிற மேன்சலோவுக்கு ஒண்ணுமே புரியல. டேய், உள்ள என்னடா நடக்குது, பேசுடான்னு கப்புறான். ஆனா உள்ள இருந்து தும் தாம்னு அடி வாங்குற சத்தம் மட்டும்தான் வருது. அங்க இருக்கிற இன்னொரு குண்டன் ஒரு பேஸ்பால் பேட்டை தூக்கிட்டு அந்த ரூம்குள்ள பாயிறான். கதவை திறந்த வேகத்துல பேட்டை சுத்துறான். ஆனா பாருங்க, அந்த பேட் போய் அடிச்சது நம்ம ஹீரோவே இல்ல, அவனோட சொந்த ஆளையே தான். நம்ம மேனேஜர் கிம் செம்ம ஷார்ப்பு. அந்த ரவுடிய கேடைய மாதிரி முன்னாடி நிறுத்திட்டு இவர் அப்படியே கீழே குனிஞ்சி டார்கெட் பண்றாரு. மின்னல் வேகத்துல அந்த குண்டனோட தாடையில ஒரு அப்பர் கட்டை விட்டுட்டு தான் கோட் பாக்கெட்ல இருந்து ஒரு கயரை எடுக்கிறாரு. ஒரு கையால அந்த ரவுடிய போட்டு வெளுத்துக்கிட்டே இன்னொரு கையால அந்த கயரை ஒரு சுழற்று வீசுறாரு பாருங்க. அங்கதான் அவரோட ஸ்பெஷல் ஏஜென்ட் ட்ரைனிங் வெளியே வருது. ஒரு வீச்சு அந்த குண்டனோட கால்ல கயிறு சிக்கி அப்படியே மேல இருக்கிற அந்த லைட் ஷாண்டிலியர்ல மாட்டிக்குது. ஒரே செகண்ட் தான் அந்த ரவுடி தலைகீழே தொங்குறான். அந்த பொண்ணு இதை பார்த்துட்டு ஷாக் ஆகி, யாரா இவரு, எப்படி இவ்ளோ ஃபாஸ்டா இருக்காருன்னு ஆச்சரியப்படுறா. மேனேஜர் கிம் அந்த குண்டனோட முகத்துக்கிட்ட போய் அதே கேள்வியை கேட்கிறாரு, மிஞ்சி எங்க? அந்த குண்டம் பயத்துல, மிஞ்சியா அப்படின்னா யாரு, எனக்கு தெரியாதுன்னு கத்துறான். கிம் கயிறை இன்னும் பலமா இழுக்க அவன் கால் அப்படியே கட்டாகிற அளவுக்கு வலிக்குது. ஐயோ விட்டுருங்க, என் கால் பிளந்துடும் போல இருக்கு, அண்ணே என்ன காப்பாத்துங்கன்னு மேன்சியால்வோவை பார்த்து கத்துறான். ஆனா மேன்சியால்வோ அவன் தன் தம்பியை காப்பாத்தாம ஜன்னல் வழியா குதிச்சு எஸ்கேப் ஆகி ரோட்ல ஓடுறான். மேன்சியால்வோ ரோட்ல மூச்சு வாங்க ஓடிக்கிட்டே இருக்கான். யாருடா இவன், போலீஸா? இவனுக்கு எப்படி இந்த இடம் தெரிஞ்சது? யாராவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்களான்னு குழப்பத்துல ஓடுறான். ஆனா திடீர்னு ஒரு மெல்லிய கம்பி அவனோட கால்ல தட்டுப்பட்டு மூக்கு உடையிற மாதிரி குப்பர விழுறான். யாரா இது நடு ரோட்ல கம்பி கட்டி வச்சிருக்கிறதுன்னு நிமிந்து பார்த்தா அங்க ஒரு கம்பி இல்ல, அந்த இடமே மெல்லிய வயர் வலைகளால் பின்னப்பட்டிருக்கு. ஒரு சின்ன அசைவு கொடுத்தா கூட அவன் உடம்பு துண்டு துண்டா வெட்டப்படும். அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு வயர் ட்ராப். கைஸ், யாரெல்லாம் லுக்கிசம் பார்த்திருக்கீங்களோ அவங்களுக்கு தெரியும் இந்த வயர் ட்ரிக் யாருடையதுன்னு. நம்ம மேனேஜர் கிம் வாரன் சேய் மற்றும் ஈலி ஜாங் கூட சண்டை போடும்போது இதே வயர் வித்தையை தான் காத்திருப்பார். அந்த அளவுக்கு இது ஒரு எக்ஸ்பர்ட் ஏஜென்ட் செய்யற வேலை.
அந்த வயர் வலையில சிக்கி மேன்சியோல் ஓ குப்புற விழுந்தான்ல, அங்கே ஆரம்பிக்குது நம்ம மேனேஜர் கிம்மோட தடாங். பின்னாடி இருந்து வந்த கிம்மு மேன்சியல் ஓவோட கழுத்துல ஒரு மெல்லிய கயித்தை போட்டு முறுக்குறாரு. தும் தாம்னு அடி விழுகிற சத்தம் மட்டும்தான் கேக்குது. பாவம் மன்சியல் ஓ இப்போ ஒரு தெரு நாய் மாதிரி அடி வாங்கிக்கிட்டு இருக்கான். மேனேஜர் கிம் அந்த மேன்சியல் ஓவோட மூஞ்சில ஒரு பிளாஸ்டிக் கவரை போட்டு மூச்சு திணற வைக்கிறாரு. ரத்தம் அந்த கவருக்குள்ளேயே சிதறுது. மேன்சியல் ஓ மூச்சு வாங்கிக்கிட்டே அலறான். விட்டுடா, எனக்கு உண்மையிலே தெரியாது, நாங்க டெலிகிராம் குரூப்ல தான் பேசுவோம், அவங்களுக்கு தேவைப்பட்டாதான் எங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க, இன்னும் உண்மையை ஒப்புக்கொள்றான். கிம் அவனை தரதரன்னு இழுத்துட்டு அவன் தப்பிச்சு ஓடி வந்த அதே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றாரு. அவனோட வாயில இருந்த கவரை கழட்டிட்டு அந்த குரூப் சாட் இப்போ எங்கன்னு மிரட்டுறாரு. மேன்சியல் ஓ பயத்துல நடுங்கிக்கிட்டே சொல்றான், வேலை முடிஞ்சதும் நாங்க அந்த குரூப் சாட்டை டெலீட் பண்ணிடுவோம், என்னால அவங்கள தொடர்பு கொள்ள முடியாது. ஆனா கிம்முக்கு தெரியும் இவன் ஏதோ மறைக்கிறான்னு. அந்த குரூப் சாட்ல தான் ஹாயிரியோட அப்பா கேங் சஞ்சு கொடுத்த பவருக்காக அந்த மேன்சியல் பல் கேங்ஸ்டர் உதவி செய்ய ஒத்துக்கிட்டான். மிஞ்சியை எங்க கூட்டிட்டு போறாங்கன்ற பிளானும் அந்த சாட்ல தான் பேசப்பட்டுச்சு. இதையெல்லாம் மேன்சியல் ஓ இப்ப கிம் கிட்ட ஒப்பிக்கிறான். ஆனா கிம்முக்கு தேவையான லொகேஷன் இன்னும் கிடைக்கல. கோபமான கிம் மேன்சியல் ஓவோட கைய பிடிச்சு அப்படியே முறுக்குறாரு. ஐயோ, என் கை உடைய போகுது, விட்டுருங்க, எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், சத்தியமா வேற எதுவும் தெரியாதுன்னு மேன்சியல் ஓ கதறான். ஒரு ஸ்பெஷல் ஏஜென்ட் கிட்ட உண்மையை மறைக்க முடியுமா என்ன? மான்சியல் ஓ இன்னும் திமுறா பேசிட்டு இருக்கான். ஏ கிழவா, நான் இன்னும் 18 வயசு ஆகாத ஒரு மைனர் தெரியுமா? சட்டம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நீ என்ன அடிச்சதுக்காக உன்னை ஜெயில்ல போட வைப்பேன் அப்படின்னு கத்துறான். மேனேஜர் கிம் அசால்ட்டா கேக்குறாரு, அப்போ நீங்க பண்றதெல்லாம் சட்டம் அனுமதிக்குதான்னு கேட்டுட்டு கராக்குன்னு அவன் கைய உடைச்சிடுறாரு. மான்சியல் ஓ வழியில துடிக்கிறான். கிம் இப்போ அவரோட சூட்கேஸை திறக்கிறாரு. அதுல இருக்கிற தேவையில்லாத பேப்பர்ஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சா உள்ள ஒரு கன் இருக்கு. அதை மின்னல் வேகத்துல ஒன்னு சேர்த்து சைலன்சர் மாட்டி மேகசின் லோட் பண்ணிக்கிட்டே ஒரு டயலாக் பேசுறாரு பாருங்க. பெற்றோரை இழந்த குழந்தைய அனாவைன்னு சொல்லுவாங்க, கணவனை இழந்த பெண்ணை விதவைன்னு சொல்லுவாங்க. ஆனா தான் குழந்தைய இழந்த பெத்தவங்கள சொல்ல உலகத்துல எந்த வார்த்தையுமே இல்லை. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு கொடுமையான வலிய அனுபவிப்பாங்க. மேனேஜர் கிம் துப்பாக்கிய அப்படியே மான்சியோல்வோவோட கால்களுக்கு நடுவுல அவனோட அண்டத்துல நீட்டுறாரு. சட்டம் உன்னை ஒன்னும் பண்ணாதுன்னு நீ சொல்ற ஒரு மைனர்னா நான் சட்டத்தையே மதிக்காத ஒரு நடுத்தர வயதுக்காரன் அப்படின்னு சொல்றாரு. மான்சியோல்வோ மனசுக்குள்ள நினைக்கிறான், இவன் வெறும் மிரட்டுறான், நிஜமா சுடமாட்டான், சுட்டா இவன் கிரிமினல் ஆயிடுவான்னு. ஆனா தம்முன்னு ஒரு சத்தம். மேனேஜர் கிம் சுட்டுட்டாரு. அந்த இடமே அதிர்ந்து போகுது. மான்சியோல்வோவோட தொடை பகுதியில புல்லட் இறங்கி ரத்தம் கொட்டுது. அவன் முட்டை தப்பிச்சாலும் அடி பலமா விழுந்துடுச்சு. ஐயோ, நிஜமாவே சுட்டுட்டியா? நீ என்ன பைத்தியமா? யாராவது 911க்கு கால் பண்ணுங்கடா அப்படின்னு மான்சியோல்வோ கதறான். ஒரு ஸ்பெஷல் ஏஜென்ட் கிட்ட மைனர் கார்டு போட்டா வேலைக்கு ஆகுமா என்ன? இப்பதான் மான்சியோல்வோக்கு புரியுது, முன்னாடி நிக்கிறது ஒரு சாதாரண அப்பா இல்ல, ஒரு மரண தூதுவன்னு. மேன்சியோல் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம மேனேஜர் கிம் அசால்ட்டா துப்பாக்கியை மடிச்சு அந்த சூட்கேஸ்குள்ள வைக்கிறாரு. அவர் கண்ணுல இருக்கிற அந்த வெறிய பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. மேனேஜர் கிம் மேன்சியோல்வோட கண்ணை பார்த்து சொல்றாரு, உன்னை நான் இப்ப உயிரோட விடுறதுக்கு ஒரே ஒரு காரணம்தான். என் பொண்ணு மிஞ்சி இன்னும் உயிரோட இருக்கான்னு நான் நம்புறேன். ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உன்னை மட்டும் இல்ல, உன் குடும்பம், உன் ஃப்ரெண்ட்ஸ், உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரையும் வேட்டையாடிடுவேன். அவர் தொடர்ந்து சொல்றாரு, சட்டம் உன்னை காப்பாத்துன்னு சொன்னியே, ஆனா ஏன் அடி உன் சட்டத்தை விட வேகமானதுகா. என் பொண்ணு மேல யாராவது ஒரு விரல வச்சா கூட அவங்க எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, எந்த பதவியில இருந்தாலும் சரி, அவங்க கதை முடிஞ்சுதுன்னு அர்த்தம். கிம் கிளம்பும்போது மேன்சியோல்வோட போனை எடுத்துக்கிறாரு. அப்போதான் அந்த போனுக்கு ஒரு டெலிகிராம் மெசேஜ் வருது. அந்த மெசேஜை பார்த்ததும் கிம்மோட உலகம் அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்குது. அந்த மெசேஜ்ல என்ன இருக்கு தெரியுமா? மேன்சியோல், சேர்மன் ஜூவோட பொண்ணு அடிச்ச அந்த பொண்ணை நாங்க இப்போ ஷிப்ல ஏத்திட்டோம். அந்த பொண்ணு இறந்துட்டாங்கங்கிறத நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க கைஸ். டாடா, பை பை.